இடத்துல சாகும்படி எங்கள கொண்டு வந்தீங்க. அதனால தான் சொல்ல வரேன். பார்வோன் பின்னாடி உள்ள நெகட்டிவ் எல்லாமே நம்ம டெத் லைன்ல கொண்டு போயிரும். மரண பாதைக்கு நேரா கொண்டு போயிரும். பழைய காரியங்கள் பின்னாடி பாக்க அன்னைக்கு அந்த லோத்தின் மனைவி டெத் ஆயிட்டா. டெத்னா என்னது? ஃப்ரீஸ் ஆயிட்டா. எதனால? பின்னாடி பின்னிட்டு பார்க்காத ஓடுன்னாரு. ஓடு எங்க சமபூமியில் நிக்காத. ரன்னிங்ல போ. முன்னாடி பார்த்து ஓடுன்றாரு. அப்போ பின்னாட்டு பார்த்து என்ன ஆகும்னா, உப்பு தூணானா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த உப்பு தூண் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசுல பிசாசானவன் பல காரியங்கள கொண்டு வருவான். பின்னாடி காரியங்கள. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு, மனதை புதிதாக்க பாருங்கள். ஹல்லேலூயா! வார்த்தையினாலே புதிதாக்க பாருங்கள். அபிஷேகத்தினால ஆவியானவராலே புதிதாக்கப்படுங்கள். நீங்க ஜெப நேரத்துல முதல்ல உங்க மனசுல கை வச்சு ஆண்டவரே என் மனசு சிந்தனையெல்லாம் ஒருமனப்படட்டும். சிந்தனையில இருக்கிற பழைய காரியங்கள், குப்பைகள், தேவையில்லாத காயங்கள், ரணகாயங்கள், முன்னாடி நடந்த சம்பவங்கள், அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆற்றப்பட்டு, அவைகள் புதைக்கப்படுவதாக. ஆமென். அவைகள இன்னும் நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. நெனச்சாலும் மனசுல வராத அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விதத்துல நடத்தியிருக்கிறார். தொடங்கி விட்டுருப்பாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா இந்த ஜெபம் நீங்க தனித்து கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய முழங்கால்ல நின்று சிந்தனையில வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன காயங்கள் உங்கள் கடந்த கால காயங்களை சரி பண்ணுங்கள். கடந்த கால மனசுல இருந்த வேதனைகளை சரி பண்ண ஆரம்பிங்கள். உங்களுக்கு நிகழ்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். எதிர்காலமும் ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்தப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் புதிதாகட்டும், மறுரூபம் ஆகட்டும். சரி. அப்ப என்ன நடக்குது? இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் அப்பதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் குடுக்கிறாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறது நம்ம அல்ல, தேவன். ஆமென். நம்மள எதனால நம்ம தடையாயிடுறோம்? கர்த்தர் செய்ற யுத்தங்களும், கர்த்தர் செய்ற விடுதலையே நாம் சுதந்தரிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் மனசு பயம்தான். மனசு பயந்துருச்சு, பின்னாடி பார்த்துருச்சு. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் பின்னாடி பார்க்க ரீவைண்ட் பண்ண, நம்மளே என்ன பண்ணிர்றோம், ஆசீர்வாதத்த சுதந்தரிக்க முடியாத அளவுக்கு தடையாய் மாறிர்றோம். அதனால ஆண்டவர் சொல்றார், "பயத்த சரி பண்ண முதல்ல நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னர் ஹீலிங் தான் பேசுறாரு ஆண்டவர். உள்ளான மனுஷன்ல சுகத்தை பேசுறாரு ஆண்டவர். நம்ம இருதயத்துல பயத்த முதல்ல டீல் பண்றாரு. ஆண்டவர் வெளியில டீல் பண்ண மாட்டார் முதல்ல. நம்ம இருதயத்த தான் சரி பண்ணுவார். அந்த இருதயம், மனசும் ஒண்ணுதான்.